திருக்குறள் கதைகள். ஆத்தூர் அப்படிங்கிற ஊரில் தஹின் அப்படிங்கிறவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு ஆடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. சரி, சந்தையில் போய் ஆடு வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சந்தைக்கு போகிறாரு. அங்கே ஆடு விற்கிற ஒருத்தர்கிட்ட போய், என்ன வளர்ப்பா ஆடு அப்படின்னு கேட்காரு. ஐயா, 2 வகை இருக்குய்யா. அது என்ன 2 வகை சொல்லு பாப்போம். ஐயா, இங்கே பார்த்தீங்களா, இந்த பக்கம் இருக்க ஆடு எல்லாமே ஒழுக்கமான ஆடு, நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இந்த ஆடுலாம் ஒழுக்கமே கிடையாது, நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காது. இதுதான் ஏன் 2 வகை நான் சொன்னது. இந்த ஒழுக்கமான ஆடு ஒரு 10 ஆடு வந்து 20,000 ரூபாயா. சொன்ன பேச்சு கேட்காத ஆடு 10 ஆடு 10,000 ரூபாயா. உங்களுக்கு எதையா வேணும் அப்படின்னு சொல்கிறான் ஆடு விற்கிறவன். இப்போ தஹின் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, எனக்கு இந்த சொன்ன பேச்சு கேட்காதுன்னு சொல்றதால அதுவே கொடு, அதெல்லாம் நான் சொன்ன பேச்சு கேட்க வச்சுக்குவேன். இந்த 10,000 ரூபா, ஒரு 10 ஆடு கொடு. இப்படி சொல்லிட்டு 10 ஆடு வாங்கிட்டு வராரு தஹின். இப்போது ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. பாபு அப்படிங்கிறவரை பார்க்காரு. ஆடு மேய்க்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போடுறாரு. இப்போது பாபு என்ன பண்ணாரு, அந்த ஆடு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு மேய்க்கிறதுக்காக. அங்கே போனால் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு தசைக்கு போகுது. சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் மறுநாள் அதே மாதிரி இருந்துச்சு. 2 நாள் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஓனர்கிட்ட சொல்லிடுறாரு, ஐயா, இதை மாதிரி என்னையால் சுத்தமாக அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, ஒன்று ஒவ்வொரு திக்குக்கு போகுது, மொத்தமாக சேர்த்து கொண்டு வர என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குயா, அதனால் நான் வேலையிலேருந்து நின்றுக்கிறேன்யா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தஹின் சொல்கிறாரு, சரி கொஞ்சம் பொறு, நான் வேற ஆடு உனக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தாரேன், நீ நாளைக்கு வா. இப்போ தஹின் திரும்பவும் சந்தைக்கு போகிறாரு. ஆடு வாங்கினவர்கிட்ட போய் பேசுகிறாரு. இந்தாப்பா, இந்த ஆடெல்லாம் நீயே வச்சுக்கோ, நீ சொன்ன மாதிரி நான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டுக்கு, நான் எப்படியாவது அதை சொன்ன பேச்ச கேட்க வைப்போன்னு பார்த்தா அது நடக்கல. ஆடு மேய்க்க வர வேலைக்கு வரமாட்டேன்னு வேற சொல்லுதான். அதனால இந்த இன்னொரு 10,000 ரூபா, எனக்கு அந்த ஒழுக்கமான ஆடு ஒரு 10 ஆடு கொடு. இப்படி தஹின் சொன்னோன்னே, சரிங்க ஐயா, இந்தாங்கய்யா, இந்த 10 ஆடும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கும், இனிமேல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ஆடு விற்கிறோம் கொடுக்குறான். இப்போ தஹின் 10 ஆட்டையும் ஓட்டிட்டு வர்றாரு வீட்டுக்கு. மறுநாள் பாபு வரார். வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்கார். அப்போ தஹின் சொல்கிறாரு, இங்க பாரு பாபு, இதெல்லாம் புது ஆடு, 10 ஆடுமே நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும், ஒழுக்கமான ஆடு, அதனால இது நீ பத்திரமா கூட்டிட்டு போய் நல்ல புல்லு மேய விட்டு கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா, நான் பார்த்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பாபு 10 ஆடையும் புல் மேய்க்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆடு எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று வரிசையாக அழகாக போகுது. எந்த இடத்துல போய் வரோமோ அந்த இடத்துலையே கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் சுற்றி சுற்றி புல் மேய்ஞ்சிட்டு இவன் என்ன சொன்னாலும் சொன்ன பேச்சு கேட்டுச்சு. அப்புறம் பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் விட்டுடுறான். இப்போ ஓனர் நினைக்காரு, இவன் எந்த குறையுமே சொல்ல, இவன் என்ன செய்கிறான்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தஹின் ஒரு நாள் போய் பார்க்காரு. அங்கே போனால் பாபு நல்லா ஜாலியாக எந்த வேலையும் பார்க்காம ஆடெல்லாம் புல்லு மேய விட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பாட்டுக்கு வாரான். இப்போ தஹின் மறுநாள் பாபுட்ட பேசுகிறாரு. என்ன பாபு, ஆடெல்லாம் எப்படி, நீ சொன்ன பேச்சு கேக்குதா? ஆமாங்க ஐயா, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் என்ன சொன்னாலும் கேட்கும்யா, அதனால 10 ஆடுமே என் பேச்சை கேட்டு அழகா இருக்கியா. இப்படி பாபு சொன்னோன்னே தஹின் சொல்கிறாரு, அப்பா அது உன் பேச்செல்லாம் கேக்கு, உனக்கு நிறைய ரெஸ்ட் கிடைக்குன்னு சொல்லுத. ஆஹா, முதலாளி கண்டுபிடிச்சிட்டாரு, இதுக்கு மேலே அவட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. அப்புறம் எதுக்கு வேலைக்கு ஆளு, நீ இனிமே வர வேண்டாம்ப்பா, இந்த இது வரைக்கும் நீ வேலை பார்த்ததுக்கு சம்பளம் வச்சுக்கோ. பாபு ரொம்ப வருத்தமாகி கிளம்பிட்டான். குறள்: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தரும், ஆதலால் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேலானதாக கருத வேண்டும்.